Welcome back students. Class 5 Unit 8 What is going on workbook answers பார்க்கலாம். 8.1 பார்த்தீங்கன்னா read and tick the correct answer for each question கொடுத்துருக்காங்க. பிக்சர் பார்த்துட்டு அதுக்குரிய ரைட்டான சென்டென்ஸ் நம்ம டிக் பண்ணணும். பிக்சர் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தே டூயிங், அவர்கள் என்ன செய்கிறார்கள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிவி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் வாட்சிங் த மேட்ச் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன செய்கின்றான். அந்த படத்தில் அந்த பையன் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஃபார்மர் டூயிங் இன் இஸ் ஃபீல்டு, உழவர் அவருடைய வயலில் என்ன செய்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னா ஏர் உழுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஹீ இஸ் ப்ளவிங் இஸ் ஃபீல்டு. நவ் லாஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஷீ டூயிங், அவள் என்ன செய்கின்றாள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவளுடைய ரூமை க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீ இஸ் க்ளீனிங் அர் ரூம் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8.2 ஷேட் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் ஃபில் பண்ணணும். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக கொடுத்தாங்கன்னா நம்ம இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் ஃபில் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் இருந்ததுன்னா நம்ம ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் ஃபில் பண்ணணும். ஐ வந்திருந்ததுன்னா ஆம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த 3 ரூலுமே தெரிஞ்சால் நம்ம வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரவி டேஷ் அண்டர் த ட்ரீ. ரவி தான் சப்ஜெக்ட், ரவின்றது சிங்குலர் ஒருமை. அப்போ ஆன்சரில் இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். ஸோ ரவி இஸ் பிளேயிங் அண்டர் த ட்ரீ தான் ரைட் ஆன்சர். செகண்ட் விசாகா டேஷ் ஃபார் அவர் எக்ஸாம். இதுலேயும் வந்து சப்ஜெக்ட் வந்து விசாகானா ஒரு பொண்ணு, அப்போ அங்கே இஸ் ஸ்டடிங் வரணும். விசாகா இஸ் ஸ்டடிங் ஃபார் அவர் எக்ஸாம். தேர்டு ஐ கொடுத்துருக்கு, ஐ கொடுத்தா ஆம் வரணும். ஸோ ஐ ஆம் ரீடிங் எ ஸ்டோரி புக் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் நவ் வி டேஷ் அவர் லன்ச் டுகெதர். வீனா நாங்கள், அப்போ இங்கே என்ன வரணும்னா ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ நவ் வி ஆர் ஈட்டிங் அவர் லன்ச் டுகெதர் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எவ்ரிடே மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டேஷ் கேர் ஆஃப் மீ. கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் ப்ளூரல், அப்போ ப்ளூரல் வந்தால் ஆர் வரணும் வேர்பில். ஸோ எவ்ரிடே மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8.3 ரீரைட் த சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது நம்ம வேர்பை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் எழுதணும். மை பேரண்ட்ஸ் ஹெல்ப் மீ டு கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். இதில் வேர்ப் வந்து ஹெல்ப், அப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ மை பேரண்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் மீ டு கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். செகண்ட் சக்தி டீச்சர்ஸ் ஆர் சிஸ்டர் ஹவு டு ட்ரா பிக்சர்ஸ். அப்போது இதில் சப்ஜெக்ட் வந்து சக்தி, டீச்சர்ஸ் வந்து வேர்பு. இப்போ சக்தின்னு சிங்குலர்ன்றதால இங்கே இஸ் வரணும். சக்தி இஸ் டீச்சிங் அவர் சிஸ்டர் ஹவு டு ட்ரா பிக்சர்ஸ். தேர்ட் த பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. இதில் வேர்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளை, சப்ஜெக்ட் வந்து த பேர்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை தான் ரைட் ஆன்சர். பாலா லேர்ன்ஸ் டு ரைட் ஏ ஹார்ஸ். இதில் வேர்ப் பார்த்தீங்கன்னா லேர்ன்ஸ், அப்போ நம்ம அந்த வேர்ப் தான் சேஞ்ச் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து பாலா சிங்குலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். ஸோ பாலா இஸ் லேர்னிங் டு ரைட் ஏ ஹார்ஸ் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 5 மீனா அண்ட் கலா ஸ்விம் இன் த பாண்ட். இதில் வேர்ப் பார்த்தீங்கன்னா ஸ்விம், அதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். மீனா அண்ட் கலா வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. மீனா அண்ட் கலானா 2 பேரை குறிக்கிறது. ஸோ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். ஸோ மீனா அண்ட் கலா ஆர் ஸ்விம்மிங் இன் த பாண்ட் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.4 லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். சுக்கி வந்து படிச்சுட்ருக்கா, ரவி வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான், சாரா வந்து ஊஞ்சலில் விளையாடிட்டுருக்கா, ஜானும் ரோசியும் ஸ்விங்கில் விளையாடிட்டுருக்காங்க,
பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங், அதுக்கப்புறம் நமக்கு சன் தெரியுது. இப்போ பிக்சர் நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். Okay, now the first question. What are John and Rosie doing in the park? ஜானோ ரோஸியும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஸ்லைட் விளையாடிட்டு இருக்காங்க, சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஜான் அண்ட் ரோசி ஆர் ஸ்லைடிங் இன் த பார்க் இஸ் த ரைட் ஆன்சர். இல்லைனா ஆர் பிளேயிங் இன் த பார்க் கூட சொல்லலாம். செகண்ட், ஹூ இஸ் ரைடிங் ஏ பைசைக்கிள்? யார் வந்து பைசைக்கிள் ஓட்டுறா? ரவி இஸ் ரைடிங் ஏ பைசைக்கிள். தேர்ட், வாட் இஸ் சாரா டூயிங்? சாரா என்ன செஞ்சிட்ருக்கா? சாரா வந்து ஊஞ்சலை விளையாடிட்டு இருக்கா. ஸோ சாரா இஸ் ஸ்விங்கிங். ஃபோர்த், ஹூ இஸ் ரீடிங் எ புக்? யார் வந்து புக் படிச்சுட்ருக்கா? சுகி இஸ் ரீடிங் எ புக் தான் ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு மெனி பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங்? எத்தனை பறவைகள் பறந்துட்டுருக்கு? த ஆன்சர் இஸ் 3 பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். Now 8.5, circle and write the correct word to complete the sentence. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் ஆம் ஆர் கொடுத்துருக்காங்க. ரீடிங் த நியூஸ் பேப்பர், ஐ வந்தாலே அங்கே ஆம் தான் வரணும். ஸோ ஐ ஆம் ரீடிங் த நியூஸ் பேப்பர். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷீ கொடுத்துருக்காங்க, ஷீ டேஷ் கோயிங் டு ஸ்கூல். ஷீ வந்திருக்கிறதால அங்கே இஸ் தான் வரணும். ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் வி கொடுத்துருக்காங்க, வி டேஷ் வாட்சிங் டிவி. வினா நாங்கள் ப்ளூரல், ஸோ அங்கே ஆர் வி ஆர் வாட்சிங் டிவி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தே டேஷ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். தேனா ப்ளூரல், தேனா அவர்கள், ஸோ அங்கே ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து ஆர் வரணும். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நெக்ஸ்ட்டு ஹீ டேஷ் ட்ராயிங் எ பிக்சர். ஹீனா சிங்குலர், சிங்குலர்னா இஸ் வரணும். ஸோ ஹீ இஸ் ட்ராயிங் எ பிக்சர் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், எ பேர்ட் டேஷ் சிட்டிங் ஆன் த பிரான்ச். பேர்டுனா சிங்குலர், அப்போ அங்கே இஸ் வரணும். எ பேர்ட் இஸ் சிட்டிங் ஆன் த பிரான்ச் இஸ் த ரைட் ஆன்சர். Next 8.6, complete the sentences using the present continuous tense. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தே டேஷ் கிரிக்கெட் ஆப்பிளி கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஜெக்ட் வந்து தே, அதாவது அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் ஆப்பிளி வரணும். நெக்ஸ்ட் த பேர்ட்ஸ் டேஷ் ஐ இன் த ஸ்கை. இதில் சப்ஜெக்ட் வந்து த பேர்ட்ஸ், சிங்குலராக ப்ளூரலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ளூரலில் வந்திருக்கு. ஸோ நமக்கு ப்ராக்கெட்டில் வேர்ப் வந்து ஃப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மில் எழுதும் போது த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஐ இன் த ஸ்கை தான் ரைட் ஆன்சர். தேர்ட், மை மாம் டேஷ் எ கேக் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். இதில் சப்ஜெக்ட் வந்து மை மாம், வேர்ப் வந்து பேக்குன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குரிய ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்னா மை மாம் இஸ் பேக்கிங் எ கேக் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் தான் ரைட் ஆன்சர். மாம் சிங்குலர்ன்றதால அங்கே இஸ் வரணும். நெக்ஸ்ட் மாலா அண்ட் சோனா டேஷ் ஃபார் தர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 பேர் வந்திருக்கு, அப்போ ப்ளூரல். ப்ராக்கெட்டில் வேர்ப் வெயிட் கொடுத்துருக்கு, ஸோ இங்கே ஆர் வெயிட்டிங் வரணும். மாலா அண்ட் சோனா ஆர் வெயிட்டிங் ஃபார் தர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், கண்மணி டேஷ் ஏ ஸ்டோரி புக். இதில் வேர்ப் வந்து ரீட் கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் வந்து கண்மணி சிங்குலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீடு வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னா இஸ் ரீடிங்காக சேஞ்ச் ஆகும். கண்மணி இஸ் ரீடிங் எ ஸ்டோரி புக் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8.7, லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த கிரிட். இந்த கிரிட்டில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வச்சு நம்ம சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பையன் வந்து அவளை பாயிண்ட் பண்ணுறான். ஸோ யூ ஆர் ஜம்பிங் ஆப்பிளி தான் ரைட் ஆன்சர். செகண்ட் பிக்சரில் 2 பேர் சமைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் குக்கிங் ஃபுட் இன் த கிச்சன் தான் ரைட் ஆன்சர். இது எல்லாமே நம்ம கிரிட்ல இருந்து ஃபார்ம் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் டான்ஸிங் இன் த கிளாஸ் தான் ரைட் ஆன்சர். ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், அப்புறம் தேர்ட் காலமில் இருக்கிறத வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் பிக்சர், ஹீ இஸ் ரைடிங் எ ஹார்ஸ். அடுத்த பிக்சர், ஷீ இஸ் ரைட்டிங் ஹர் ஹோம்ஒர்க். அண்ட் த லாஸ்ட் பிக்சர், ஐ ஆம் பிளேயிங் வித் த பால் தான் ரைட் ஆன்சர். Next 8.8, read the passage and answer the questions. Passage read பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். It is Sunday morning. Saran is reading the newspaper in the living room. சண்டே மார்னிங், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சரண் வந்து நியூஸ் பேப்பர் அவனுடைய லிவிங் ரூமில் படிச்சுட்டு இருக்கான்.
His father is cleaning the sofa and his mother is watering the plants. அவனுடைய அப்பா சோஃபா க்ளீன் பண்ணுறாங்க அண்ட் அவனுடைய அம்மா செடிக்கு தண்ணி விடுறாங்க. His sister is drawing some pictures. அவனுடைய தங்கச்சி ஏதோ படங்களை வரைஞ்சிட்ருக்கான். Their aunt is helping her to color the pictures. அவங்களுடைய ஆன்ட்டி வந்து அந்த பாப்பாவுக்கு பிக்சர்ஸ் கலர் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. Today Saran is very happy. His friends Shalini and Anand are coming to his house. Saran வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷாலினி ஆனந்த்லாம் வீட்டுக்கு வராங்க. Saran's grandfather is cooking tasty food for them. சரனுடைய தாத்தா அவங்களுக்கு நல்லா டேஸ்டான ஃபுட்டு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் சண்டே ஃபார் சரண். சரனுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க போகுது. ஓகே, now the first question, what is Saran's father doing? சரனுடைய அப்பா என்ன பண்ணுறாங்க? நம்ம பேசேஜில் சரனுடைய அப்பா சோஃபாவை க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் Saran's father is cleaning the sofa தான் ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ரீட் அண்ட் சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சரண் அண்ட் இஸ் ஃபேமிலி ஆர் அட் ஹோம். சரனும் அவனுடைய குடும்பமும் வீட்டில் இருக்கிறாங்க. சரண் அண்ட் இஸ் ஃபேமிலி ஆர் லிசனிங் டு மியூசிக். சரனும் அவனுடைய குடும்பமும் பாட்டு கேட்டுட்ருக்காங்க. சரண் அண்ட் இஸ் ஃபேமிலி ஆர் கோயிங் டு த பார்க். சரனும் அவனுடைய குடும்பமும் பார்க்கு போகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் ஆன்சர் இஸ் சரண் அண்ட் இஸ் ஃபேமிலி ஆர் அட் ஹோம். ஏன்னா எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. Next, third, write true or false for the sentence. Saran's sister is playing with the toys. சரனுடைய தங்கச்சி விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாடிட்டு இருக்கா. ஃபால்ஸ், ஏன்னா சரனுடைய தங்கச்சி படம் வரைஞ்சிட்டு இருக்கிறதா தான் பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அங்கே ஃபால்ஸ்ன்னு எழுதணும். ஃபால்ஸ்னால் தவறு. ஃபோர்த் கொஸ்டின், ஊ ஆர் ஷாலினி அண்ட் ஆனந்த். ஷாலினியும் ஆனந்தும் யாருன்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் சரனுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் சரன்ஸ் கசின்ஸ் வராது, தே ஆர் சரன்ஸ் நெய்பர்ஸ் வராது, தே ஆர் சரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரைட் ஆன்சர். ஹூ இஸ் இன் த கிச்சன்? யார் வந்து கிச்சனில் இருக்கிறா? சரன்ஸ் கிராண்ட்ஃபாதர் இஸ் இன் த கிச்சன். ஏன்னா சரனுடைய தாத்தா தான் கிச்சனில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு டேஸ்டியான ஃபுட் சமைச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் 8.9, ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்குரிய கரெக்டான சென்டென்ஸ் நம்ம டிக் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம படம் தான் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் a ஸ்மால் வில்லேஜ், we can see a pond and a big banyan tree தான் ரைட் ஆன்சர். அது ஒரு சிறிய கிராமம், நம்ம அதில் குளமும் ஒரு பெரிய ஆலமரத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி படம் கொடுத்துருக்கு, நகரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஆப்ஷனில் திஸ் இஸ் a big village, the village has many small houses and shops, we can see many bullock carts on the road. அது தப்பு. அதாவது இது சிறிய கிராமம், இதில் நம்ம நிறைய வீடுகளும் கடைகளும் பார்க்கலாம், அங்கே மாட்டு வண்டி வந்து ரோட்டில் போகிற மாதிரி பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. This is a big city, the roads are filled with vehicles, we can see big houses and shops. the right answer. அதாவது இது ஒரு பெரிய நகரம், இந்த ரோடு ஃபுல்லாக நிறைய வண்டிகை இருக்குது, நம்ம பெரிய பெரிய கடைகளும் பெரிய பெரிய வீடுகளும் பார்க்கலான்னு கொடுத்துருக்கு. செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த படம் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து ஹேண்ட் பம்பில் தண்ணி பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் there is a pond, a woman takes water from the hand pump. அதுதான் ரைட் ஆன்சர். ஏன்னா செகண்ட் ஆப்ஷனில் there is a pond, a woman takes water from the wellன்னு கொடுத்துருக்கு. வெல்னா கிணறு, ஹேண்ட் பம்ப்னா அடிக்குழாய். படத்தில் அடிக்குழாய் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹேண்ட் பம்ப் தான் வரணும். நெக்ஸ்ட் 8.10, ரீட் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். இது நமக்கு ரிடில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதணும். It is a piece of land, farmers sow seeds on it, it gives us fresh vegetables and grains. What is it? அதாவது இது ஒரு நிலம், உழவர்கள் வந்து அதில் வந்து விதை விதைப்பாங்க, அது நமக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளையும் தானியங்களையும் கொடுக்கும். அது ரைட் ஆன்சர் வந்து ஃபீல்டு. ஃபீல்டுனா வயல், பாண்டுனா குளம். ஸோ ஃபீல்டு தான் அங்கே வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிக் அண்ட் டீப் ஹோல் இன் த சாயில், we can get water from it, we use buckets and rope and a pulley to take water from it. What is it? ஆப்ஷனில் ரிவர் ஆர் வெல் கொடுத்துருக்கு. அதாவது அது ஒரு பெரிய ஹோல்னால் என்னது, ஒரு பெரிய குழி மாதிரி இருக்குது, அதுலேருந்து நம்ம தண்ணி எடுக்கலாம், நம்ம பக்கெட்டு கயிறு ராட்னெல்லாம் வச்சு தண்ணி எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் வெல், கிணறு.
தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பிளேஸ் வித் மெனி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். நிறைய தெருக்கள் இருக்கும், நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். இட் இஸ் நாட் ஸ்மால், அது சின்னதாக இருக்காது. இட் ஹஸ் மெனி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், அதில் நிறைய பள்ளிகளும் கல்லூரிகளும் இருக்கும். வாட் இஸ் இட்? சிட்டி ஆர் பார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் சிட்டி. சிட்டினா நகரம், பார்க் அதில் வராது. பார்க்னா பூங்கா, அதில் வராது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் சிட்டி. Next 8.11, draw a picture of a village, town or city. Write any 3 sentences about it. அதாவது நம்ம கிராமத்தில் இருந்தோன்னா கிராமத்தோடைய படம், இல்லைனா சிட்டியோட படம் வரைஞ்சிட்டு அதை பற்றி நம்ம ஃபியூ சென்டென்சஸ் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வில்லேஜ் பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இப்போ அதை பற்றி நம்ம ஃபியூ சென்டென்ஸ் இப்போ எழுதணும். The sun is rising in the east. Boats are moving in the water. Birds are flying in the sky. 8.12, read the passage and answer the questions. There is a beautiful village at the foothills of பச்சைமலை. பச்சைமலைனா ஒரு மலையோட பேர். அந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு அழகிய கிராமம் இருக்குது. During the rainy season, many streams flow from the hill. மழைக்காலத்தில் நிறைய நீரோடைகள், அதாவது நீர் வீழ்ச்சிகள் வந்து அந்த மலையிலிருந்து விழுமா. They run down the slopes. அந்த மலையோட சரிவில் அப்படியே ஓடி வந்து reach the fields in the plains. அந்த சமவெளியில் இருக்கிற வயலில் வந்து நிரப்புமா அந்த தண்ணி வந்து. People catch fish in the streams using a towel like a net. அந்த ஸ்ட்ரீமில் அந்த மக்கள் வந்து மீன் பிடிப்பாங்களாம். எதை வச்சு மீன் பிடிக்கிறாங்கன்னா, டவலை வந்து நெட்டாக பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்க. The water from the stream fills many ponds in the villages. அந்த நீரோடையிலிருந்து வர தண்ணி வந்து நிறைய குளங்களை அந்த கிராமத்தில் வந்து ஃபில் பண்ணுமா. எவ்ரி ஃபார்ம் ஆஸ் அ பிக் வெல். எல்லா வயல்லையும் ஒரு பெரிய கிணறு இருக்குது. த வெல் கெட்ஸ் ஃபில்டு வித் ரெயின் வாட்டர். அந்த கிணறு வந்து மழை நீரால் நிரப்பப்படுது. த farmers யூஸ் திஸ் வாட்டர் ஃபார் ஃபார்மிங் அண்ட் ஃபார் த கேட்டில். அவங்களுடைய விவசாயத்திற்கும் அவங்களுடைய அந்த மாடுகளுக்கும் கேட்டில்னா கால்நடைகளுக்கும் இந்த தண்ணியை வந்து பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் ஆல்சோ எ குட் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் த வில்லேஜ் பீப்புள். அது மட்டும் இல்லை, அந்த கிராம மக்கள் இந்த தண்ணியை தான் குடிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. தே ஆல்சோ சேவ் த வாட்டர் ஃபார் சம்மர். அவங்க இந்த தண்ணியை வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் சேமித்து வைக்கிறாங்க. Okay, now the first question, take the correct answer. Where is the village located? At the top of the hill, behind the hill, at the foot of the hill. அதாவது ஃபுட்னா மலை அடிவாரத்துலேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the right answer is at the foot of the hill. Second question, what do the people in the village use to catch fish? அதாவது அந்த மக்கள் எதை வச்சு மீன் பிடிக்கிறாங்க. ஆப்ஷனில் they use towels to catch fish, they use fishing nets to catch fish, they use big nets to catch fish, and the right answer is they use towels to catch fish தான் right answer. ஏன்னா அவங்க டவல் வச்சு தான் மீன் பிடிக்கிறாங்கன்னு பேசேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், விச் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட்? எந்த சென்டென்ஸ் வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. த farmers யூஸ் ரெயின் வாட்டர் ஃபார் க்ரோயிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எவ்ரி ஃபார்ம் ஆஸ் அ பிக் வெல். நாட் கரெக்ட்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு கரெக்டு தான். ஏன்னா வந்து அவங்க ரெயின் வாட்டரை செடிகளுக்கும் விலங்குகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. எவ்ரி ஃபார்ம் ஆஸ் அ பிக் வெல், அதுவும் கரெக்டு தான். எல்லா வயலும் பெரிய கிணறு இருந்துச்சு. த ஃபார்மர்ஸ் ஒர்க் இன் பிக் ஃபேக்ட்ரிஸ். தொழிற்சாலைகளில் ஃபார்மர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறு. ஸோ தேர்ட் சென்டென்ஸ் தான் நம்ம டிக் பண்ணணும். Now the fourth question, how do the streams run down the slopes? அந்த நீரோடை வந்து எப்படி வந்து அந்த சரிவில் விழுதுன்னு கேட்குறாங்க. The streams run fast in the slopes, the streams run slowly, the streams do not run in the slopes கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா நீரோடை வந்து ஃபாஸ்ட்டாக விழுது. ஸோ the streams run fast in the slopes தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் டு தே யூஸ் த ரெயின் வாட்டர் ஃபார்? அந்த ரெயின் வாட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? தே யூஸ் இட் ஃபார் ஃபார்மிங், தே யூஸ் இட் ஃபார் த கேட்டில், தே யூஸ் இட் ஃபார் ட்ரிங்கிங். மூணுமே கரெக்டு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் 1, 2 and 3 ஆர் கரெக்டு தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், லிசன் அண்ட் ரைட். இதுக்குரிய சென்டென்ஸ் நமக்கு டிஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. வி லிவ் இன் இந்தியா, இட் இஸ் அ பிக் அண்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. Third sentence, we have big hills, rivers and seas. Fourth sentence, we celebrate many festivals. And the last sentence, India is our home and we love it. டீச்சர் சொல்ல சொல்ல இது நீங்கள் ஒர்க் புக்கில் எழுதணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஜேர்னல், மை வில்லேஜ் பற்றி ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ எம் மங்கை, ஐ லிவ் இன் அ வில்லேஜ், மை வில்லேஜ் இஸ் மாங்குடி, there are many trees in my village, there are mountains and a river too, it is free from pollution, we breathe fresh air, we love farming, I love my village. இதையே சாம்பிளாக வச்சு நம்ம இப்போ சிட்டி பற்றி எழுத போகிறோம். ரைட் அபவுட் யுவர் லிவிங் பிளேஸ். ஐ ஆம் சொல்லிட்டு உங்கள் நேம் எழுதுங்க. ஐ லிவ் இன் அ சிட்டி எழுதுங்க. Next, my city is Chennai. There are many tall buildings in my city. There are many supermarkets, parks, hospitals and shops. We use car, bus and auto to travel in my city. I love the busy life of my city. Thank you, students.